சபை அப்படி சில சபைகள் எல்லாம் அப்படிதான் இருக்குதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்திருப்போம். கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வர்றதுன்னா எளிதான காரியம் இல்லை, கஷ்டமான ஒரு காரியம். ஒருத்தனை நம்மளால் ஆதாயப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஆனால் சில சபை போதகர்கள் இருக்காங்க, விசுவாசிகளுக்கே கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நீ போய் சுவிசேஷம் எல்லாம் மற்ற சபையில் இருக்க ஆத்துமாக்களை இழுத்துட்டு வா அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய அவங்களுடைய வேலையாக இருக்குது. இன்றைக்கி சபைனா என்ன நினைக்கிறாங்க? இப்போ வளர்ந்து வருகிற ஜென்ரேஷன் 4 சபையிலிருந்து 10 ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்தால் முடிஞ்சு 10 சபை நினைக்கிறான். இல்லை, அப்சுலோமை போல. நல்லா கவனிங்க. சிலரெல்லாம் பார்த்துருக்கேன், நாமக்கல் மாவட்டத்திலேயே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்துருக்குறேன். என்னென்னா, ஒரு சபைக்கு போகிற ஒரு விசுவாசியை ஒரு குறிப்பிட்ட சபையினை, நான் சொல்கிறது தப்பு கிடையாது, சொல்லணும், இது போகட்டும், எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சபையினர் எந்த சபைக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க கேட்டு விசாரிச்சிட்டாவே போதும், அவங்கள விடமாட்டோம். என்னென்னா, நீங்கள் ஒரு தடவை எங்கள் சபைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அவங்களிடத்துல பேசுறது, இதை விட பணக்காரனாக இருந்துட்டா, ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தால், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால், மற்ற சபைக்கு போகவே என்ன செய்ய மாட்டானுங்க. அவனிடத்துல போய் பேசி, எங்கள் சபைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் சபையில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள், அங்கே எங்கள் சபையில் எப்படியெல்லாம் இருக்குன்னு வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு என்ன செய்கிறது? இந்த அப்சுலோமை போல வெளியே கட்டி அணைச்சு அப்படியே என்ன செய்கிறது? கூட்டிகிட்டு போகிற நிறைய ஆட்கள், அப்சுலோமின் ஆவிகள் இன்னைக்கு இருக்கிறது, வெளி உலகத்திலே சபைகளில் இருக்கிறது. நல்லா கவனி, வெளியவே நிற்கிறது. சில அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்களும் அப்படிதான் பண்ணுறாங்க. இல்லை, நிறைய வீட்டுகளுக்கு போய் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து அப்படியே இழுத்துட்டு விசுவாசிகளை ஒரு பாஸ்டரோடு கூட ஒரு பிரச்சனை பண்ணி இழுத்து விட்டு அப்படியே ஓடிடுற கூட்டங்கள் எல்லாம் உண்டு. தனியாக போய் சபை ஆரம்பித்து நடத்திட்டு இருப்பார். நல்லா கவனிங்க, எது தெரியுமா ஜெயிக்கும்? தாவீதை தான் ஜெயிப்பார். அப்சலோம் ஒரு நாள் மடிந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.